சிங்கப்பூரில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் அந்நாட்டிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகள் காய்ச்சல் சோதனைக்கு பின் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் உள்ளார். மாரியப்பன், வணக்கம். முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க? நிச்சயமாக ஹரிணி, கோவை விமான நிலையம் என்பது தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, அண்டை மாநிலமாக கேரளாவுக்கும் முக்கியமான ஒரு விமான நிலையமாக இருக்கிறது. இந்த விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகள் தற்போது இந்த பரிசோதனைக்கு உட்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சிங்கப்பூரில் புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருவதாக வரும் தகவல்களை தொடர்ந்து தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவை விமான நிலையத்தை பொறுத்தவரை வாரத்தினுடைய அனைத்து நாட்களிலும் ஷார்ஜாவுக்கும் 5 நாட்கள் சிங்கப்பூருக்கும் விமான சேவையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ஷார்ஜா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வரக்கூடிய பயணிகள் மற்றும் இணைப்பு விமானம் மூலம் வரக்கூடிய பயணிகள் அனைவருக்கும் தற்போது வெப்பநிலை பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக விமான நிலையத்தில் வரக்கூடிய பயணிகளிடம் காய்ச்சல் பாதிப்பு கண்டறிய தானியங்கி காய்ச்சல், அதாவது தெர்மல் ஸ்கேனர் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் பாதிப்பு கண்டறிய தானியங்கி காய்ச்சல் கண்டறியும் இயந்திரம் செயல்பாட்டில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கொரோனா தொற்றின் போதே அது வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த தெர்மல் ஸ்கேனர் மூலமாகவே தற்போது வரக்கூடிய பயணிகளினுடைய உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக தற்போது இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விமான நிலைய இயக்குநர் செந்தில்வளவன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த முறை கொரோனா தொற்று பரவிய போது இது மக்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைந்து காணப்பட்டிருந்தது. தற்போது 2 தவணைகள் தடுப்பூசி செலுத்தப்பட்டதற்கு காரணமாக பெரிய அளவில் அச்சப்படை தேவை என்பது மருத்துவத்துறையினுடைய கருத்தாக இருக்கிறது. ஹரிணி.